அச்சமா? அச்சம் உங்கள் கையால் சாவு நேர்த்தி விட்டதே என்று சங்கடப்படுகிறேன். கேட்டீர்களா துரை? சாவதற்கு பயம் இல்லையா, சங்கடம் மட்டும்தான். புதுக்கோட்டை தொண்டைமானுக்கு அடிமை பற்றி அதனால் தான் சொந்த நாட்டுக்காரனையே காட்டி கொடுத்திருக்கிறார். காட்டி கொடுத்த உன்னை கொல்லாமல் நான் சாகிறேனே என்ற ஒற்றை கவலை மட்டும்தான் எனக்கு இருக்கிறதடா. சின்ன வருது, நீ காட்டு ஓனாய். ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டது உனது பாக்கியம். உனக்கு கொடுத்த தண்டனை அவர்களது பெருந்தன்மை. எக்காலத்தில் என் நாடு இப்படி இருக்கும் நினைக்காதா? எதிர்காலத்திலே ஆயிரம் ஆயிரம் இளம் கலைஞர்கள் உயிரோடு வருவார்கள். அப்போது உன்னை போன்றவர்களை பூண்டோடு வேறொருக்கும் காலம் வரும். போர் முகத்தில் ஏறி நின்று பேர் வளர்த்த பாண்டிய நாட்டில் சீர் வளர்த்த சீமையடா எங்கள் சிவகங்கை. அன்றும் இன்றும் என்றும் எவருக்கும் எப்போதும் நாங்கள் அடிமையாக இருந்தது கிடையாது. ஆனால் இன்று எங்கள் கதை முடிந்திருக்கலாம். நாளை வருபவர்கள் இந்த மண்ணை ஆழம் பிறந்தவர்களாக இருப்பார்கள். உங்கள் கதையை முடிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள். முடிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள். எனதருமை தேசத்து மக்கள், இந்த நாட்டை அடிமைப்படுத்திய இந்த அநீதிகளை அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டை காட்டி கொடுத்த துரோகிகளை அறிந்து கொள்ளுங்கள். வீர வரலாறு எழுதுங்கள். நாங்கள் இருவரும் இறந்து விட்டோம். காளையர் கோயில் கோபுரத்துக்கு எங்களை புதைத்து விடுங்கள். பொங்கி எழுங்கள், துரோகத்தை வீழ்த்தி எறியுங்கள். நாளைய சரித்திரம் எங்களது வீரத்தை பேசட்டும் அண்ணா. நமது வீரத்தை பேசட்டும் அண்ணா, வீரத்தை பேசட்டும். புன்னகை புரியும் தமிழ் உன்னை விட்டு போதும் சார் வருத்தம். எதிர்காலத்தில் ஆயிரம் ஆயிரம் இளம் காளையர்கள் உயிரோடு தோற்றுவார்கள். அப்போது ஒரு உயர்வை உயர்த்துவார்கள். இதுவே எனது நிரந்தர ஆசி தம்பி. அண்ணா